நேற்று மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இலங்கையின் பிரபல தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணல் ஒன்று வழங்கியிருந்தார். அந்த நேர்காணல் அவர்கிட்ட கேட்குறாங்க, 2025 இறுதியாகும் போது மத்திய வங்கி எதிர்பார்க்கும் டாலர் கையிருப்பு என்னான்னு. அதுக்கு பதில் அவர் சொல்கிறாரு, 2024 நாங்கள் எதிர்பார்த்த டாலர் கையிருப்பு 5.6 பில்லியன் ஆகும். இருந்தாலும் 2024 முடிவடையும் போது எங்கள் கையில் டாலர் 6.5 பில்லியன் இருந்ததாகும். அவ்வருடத்திற்கான வெளிநாட்டு கடன்களை கட்டிய பின்பு 6.1 பில்லியன் டாலர் கையிருப்பு இருந்ததாகவும் அவர் சொல்கிறாரு. ஆகவே 2024 எதிர்பார்த்ததை விட எங்ககிட்ட டாலர் கையிருப்பு இருந்ததாகும். அதே போல் 2025 நாங்கள் எதிர்பார்க்கும் டாலர் கையிருப்பானது 7 பில்லியன் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 6.1 பில்லியன் டாலரில் இருக்கிறத 7 பில்லியன் ஆக்கி கொள்வது ஒரு சிரமமான விஷயம் இல்லைன்னு சொல்கிற அவர், வாகன இறக்குமதிகளை நாங்கள் கொண்டு வந்தாலும் கூட இந்த டாலர் கையிருப்பை பேணலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. 2024 ரணில் அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட அதிக டாலர் கையிருப்பை வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இந்த வருஷம் அனுரா அரசாங்கமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரி டாலர் கையிருப்பை பேணுவாங்க அப்படின்னு நாங்களும் நம்புவோம்.